ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸை விடு. இந்த சகிப் பிரகாஷ் நம்பர் கொடு. இன்டர்வியூ எடுக்க போறீங்களா? இன்டர்வியூக்கா? என்னடா அவன் என்னடா கேப்டனா இருந்தால் மட்டும் தான் அடிப்பானடா. எதுக்குடா அவன் டீம்ல இருக்கான்? என்னடா ஆடுறான்? ஏன்னா வேர்ல்டு நம்பர் 1 ஆல்ரவுண்டர்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருக்கேன். என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன்? இப்போ சாகிப் அலசன் அடிக்கிறது மட்டும் தான் பிரச்சனை இல்ல, பங்களாதேஷே நான் கடுப்புல இருக்கேன்டா. தற்கூரி இதை விட தற்கூரித்தனமா வாழல, இன்னொருத்தனையும் வாழ விடல. எதுக்குடா அந்த பங்களாதேஷ் வாழ விட்டு இருக்காங்களே ஆப்கானிஸ்தானே? நீங்க ஆசைப்பட்ட ஆஸ்திரேலியாவை வாழ விட உங்களை திட்டுறீங்க. டேய் ஆக்சுவலா நேற்று மார்ச்ல ஒரு பஞ்ச் டேலாக பேசிட்டு போனார் அவரு. கமான் பங்களாதேஷ், கமான் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு போனார் மார்ச். கமான்னு சொன்னது வீட்டுக்கு தனியா போக முடியாது, கூட வாடாங்கிறது போல. இந்த கமான் சொல்றதுக்கு முன்னாடி நேற்று நீங்க ஒழுங்கா ஜெயிச்சிருக்கலாம், ஆப்கானிஸ்தான் ஒழுங்கா ஜெயிச்சிருக்கலாம். தம்மா துண்டு பிளேடு மேல நீ வச்ச நம்பிக்கைய உன் மேல வை, ஜெயிக்கலாம். இந்த கில்லி பத்த விஜய் சார் சொல்லுவார்ல, தம்மா துண்டு பிளேடு மேல வச்சிருந்த நம்பிக்கை ஓ மேல வையின்னு. அதை நீங்க வச்சு ஜெயிச்சிருக்கணும். பங்களாதேஷ் மேல வச்சா இப்படிதான் போவோம். ஆலிநாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னோட நிதிஷ்குமார் ரெட்டி நாயுடு. என்ன வேணா வச்சுக்கலாம் நீங்க. ஏன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இப்போ நான் ப்ரெடிக்ட் பண்ணது நான் சொல்லிக்கிட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன ஒரு பெருந்தன்மை முதலாளிக்கு இன்னைக்கு. ஓகே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இருங்க தம்பி தூக்கி போடுப்பா. தேங்க்யூ. எதுக்கு இது எல்லாம் ஒரு மரியாதை தாங்க. கிரிக்கெட் அதாவது சூப்பர் 8க்கு முன்னாடி குரூப் ஸ்டேஜ் மேட்ச் நடக்கும் போதே அவர் சொல்லியிருந்தாரு, நீங்க வேணா பாருங்க கண்டிப்பா இந்த 2 டீம் செமில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சூப்பர் 8 வந்தவொடனே நல்லா ப்ரிடிக்ட் பண்ணாரு. குரூப் 1ல வந்து நீங்க வேணா பாருங்க இந்தியா ஆப்கானிஸ்தான் தான் இருக்குன்னு சொன்னாரு. ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் முன்னாடியே கணிக்கப்பட்டது. அதனால வந்து சூப்பரா காலத்தை கணிச்சிங்கன்னு சொல்லி உங்களுக்கு இந்த பொன்னாடைய நாங்க பரிசீலிப்பா கொடுக்குறோம். காலத்தெல்லாம் கணிக்கல, இந்தியா ஆப்கானிஸ்தான் போனா நல்லா இருக்குன்னு சொன்னோம், அவ்வளவுதான். போயிட்டாங்க. நீங்களும் சொன்னீங்க இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்தா நல்லா இருக்குன்னு. அப்படியே ஹோஸ்டிங் கண்ட்ரி வெஸ்ட் இண்டீஸ் வெளியே அமைச்சிட்டீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க ஏன் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு நீ போடு தெரிஞ்சா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வாங்கியிருப்பேன். என்னடா இந்த கேமரா தொட. ஓகே போயிடலாம். சூப்பர். உண்மையாவே வந்து 2 பேர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் டீம் உள்ள வந்திருக்காங்க. நிறைய பேர் நீங்களும் ப்ரெடிக்ட் பண்ணிருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு நடந்த பங்களாதேஷ் vs ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து எனக்கு என்னடா சொல்றது வேணுங்க. டைட்டில் அவ்வளவுதான், தற்கூரியான பங்களாதேஷ் அப்படி போட்டு என்ன வேணா சொல்லலாம். அதாவது வழக்கமா கோவப்படாத அஸ்வினே, டேய் பங்களாதேஷ் என்னடா பண்றீங்க? உண்மையாவே 113 தாங்க டார்கெட். அதை வந்து 12 ஓவருக்குள்ள அடிச்சா 115. சரி ஓகே, 115 தான் டார்கெட். அதை 12 ஓவருக்குள்ள அடிச்சா பங்களாதேஷ் 12 கூட இல்ல 12.4 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அடிச்சுக்கோங்கன்னு அடிச்சிருக்கலாம். செமி ஃபைனல் போயிருக்கலாம். தப்பா சொல்லணுமா? இல்ல நீங்க எல்லாம் வேணா சொல்லலாம். ஆனா வாய்ப்பு 3 டீமுக்குமே இருந்துச்சு. ஆஸ்திரேலியா போனோம்னு ஆடி இருக்க வேணாம். ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரிதான் அவசரப்பட்டு மீனாக்கிட்டாங்க. பங்களாதேஷ் விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் கண்டென்ட் ஆக்க வேண்டியது. இதுக்கு இப்ப வலிக்குதா? உண்மையா வலிக்குதா? இது வலிக்குதா? ஆஸ்திரேலியா வெளியே போனது வலிக்குதா? கண்டுபிடிச்சானே. ஓகே, அதாவது இருக்கீங்களா? ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ல கூட குவாலிஃபை ஆக முடியாம சூப்பர் 8ஓட மூட்டையெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. கூட பங்களாதேஷ் சேர்த்து கூட்டு போயிட்டாங்க. சோ ஆப்கானிஸ்தான் இப்போதைக்கு மார்ச் வெயிட் பண்றாரா ஏர்போர்ட்ல சாகிப் பிரகாஷ்வா. ஒன்று என்ன சொன்ன 115 ரன் கூட அடிக்க தெரியல, நீங்களே கிரிக்கெட்டே விளையாடாங்கடா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டு இருந்திருக்காரு. நீங்க போல சரி, உங்களுக்கு உங்களை நம்பி அமைச்சிருக்கலாம். நேற்று ஃப்ளைட் டிக்கெட் கம்மியான பிரைஸ்ல இருந்துச்சுடா. நான் இல்ல நாங்க செமி ஆடணும் நினைச்சு அந்த டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ உங்களால எங்களுக்கு எக்ஸ்பென்சிவ்டா. இதெல்லாம் விட பெரிய பிரச்சனைனா அந்த ரஷீத் கான் வந்து பேட்டி கொடுப்பான்டா வந்து சீரியஸ் ஆடியன் கூட அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப பெருமையான விஷயம், மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரி வந்து கிரியேட் ஆயிருக்கு. அது ஆப்கானிஸ்தான் முதல் முறையா T20 வேர்ல்டு கப்ல அரையிறுதிக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஒரு செமையா இருக்கு. வேர்ல்டு கப்ல மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமாச்சு தயவு செய்து ஆப்கானிஸ்தான் அப்செட் பண்ணிட்டாங்கன்னு பேசாதீங்க. அதான் சொல்றேன், வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்க. இன்னொன்னு ஆப்கானிஸ்தான் வந்து பெருசா ஆயிட்டாங்கன்றது நல்லா தெளிவா தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 50 ஓவர் ஃபார்மேட்ல இங்கிலாந்து அடிச்சு உடைச்சாங்க, இந்த T20 ஃபார்மேட்ல நியூசிலாந்து அடிச்சு உடைச்சாங்க, ஆஸ்திரேலியா அடிச்சாங்க. இவ்வளவு பெரிய சாம்பியன்ஸ் டீமுங்க ஆஸ்திரேலியா, அவங்களே அடிச்சு நொறுக்குனாங்க. அடுத்து சவுத் ஆப்பிரிக்காவை அடிப்பாங்க, ஃபைனல் வருவாங்க. ஏங்க சர்ப்ரைஸுங்க நடக்கலாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கு, அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. வேற லெவல்ல புழக்கிறாங்க, கிரிக்கெட்டே மாத்தி எழுதிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவேன். ஆனா வாட் அ கேப்டன்சி. மாத்தி எழுதுல கிரிக்கெட்ல ஹிஸ்டரியவே மாத்தி எழுதிருக்காங்க. இவங்க எழுதுறாங்க ஆப்கானிஸ்தான் சொல்றாங்க. அவ்வளவுதான் இது வரைக்கும் இல்லாத டீமா ஆடிட்டு இருக்காங்க, செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அங்க நைபர் ஆக்டிங் போட்டா சொல்ல வந்தேன். ஆக்டிங் ஸ்கில் வேற லெவல். அது அங்க இருந்து ட்ரவுட் கை காட்டுறாரு, உடனே எடுத்துட்டாரு. கொலை மாசம் எப்படி சொன்னாங்கல்ல, இது ஆக்ஷன் மேடம். அப்ப நீங்க எதுவுமே இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. ஏன்னா அங்க லிட்டன் தஸ் சிரிக்க என்னடா டேய்
ஜெயிக்கலாம்டா இப்படிலாம் பண்ணி ஜெயிக்க பிக்காளித்தனமா இருக்கு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ரூல்ஸ் படி தான் பண்ணாரு. ஒத்துக்கிறேன். இது இங்க போய் நீங்க ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஆப்கானிஸ்தான் அப்படின்லாம் எழுதுனீங்கன்னா அப்ப ஆஸ்திரேலியா பண்றதெல்லாம் என்னென்ன சொல்லிட்டு போகும் அவ்வளவுதான். அது வேற, அது ஸ்லெட்ஜிங். ஆமா அதேதான் முரட்டு சண்டை வா அப்படி பாத்துக்கலாம் அப்படின்வாங்க. எஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா லோ ஸ்கோர் தான். அந்த லோ ஸ்கோர் வந்து இவங்க அடிச்சிருக்கலாம், பட் அது அவங்க பண்ணல. அதான் அவங்க வந்து அவங்களும் ஜெயிச்சிக்கல, ஆஸ்திரேலியா உள்ள போறதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். மேட்சையும் ஜெயிக்கல. ஆப்கானிஸ்தான் வாட் பவுலிங் அட்டாக். ரஷித் கான் 4 விக்கெட் எடுத்தாரு. கேப்டன் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. நவீன் உல்ஹாக் அவரும் விக்கெட் எடுத்தாரு. குல்புதீன் அவரும் எல்லாரும் கான்ட்ரிபியூட்டுமே செம்மையா இருந்துச்சு. டோட்டலா சொல்லலாம் ஆப்கானிஸ்தான் ஒரு டீம் வேற லெவலுங்க பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் பங்களாதேஷை பத்தி சொல்லு. லிட்டன் தாஸ் அவ்வளவுதான். ஐயோ அந்த ஒரு ஆளை பத்தி தானே சொல்லி அவன். லிட்டன் தாஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் எனக்கு தனி ஒருத்தான் நின்னார் 50+ அடிச்சுட்டு. அவர் நினைச்சு அவரே முடிச்சிருக்கலாம். ஏன் ஒரு சிங்கிள் மாத்தி கடைசி ஒரு வரைக்கும் எடுத்து போனான்னு விட்டாங்க. ஒரு பக்கம் மழை வந்துகிட்டே இருந்துச்சு, மேட்ச் மாறிக்கிட்டே இருந்துச்சு. பட் ஆனா டிஎல்எஸ் பத்திர கொடுத்தாங்க, 1 ரன் கம்மி பண்ணாங்க. அப்பயாவது ஜெயிங்கடான்னா நான் தலைகீழாத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் இந்த மேட்சை விட்டாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் முதல் முறையா அரையிறுதிக்குள்ள போறாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா கூட தான் செமிஃபைனல் ஆட போறாங்க. ஸோ மறக்காதீங்க, இந்த மேட்ச்மே செமையான மேட்சா இருக்க போது. சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆப்கானிஸ்தான், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து, சூப்பரான செமிஃபைனலுங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நாம அதை பத்தி அடுத்த வீடியோல தெளிவா பேசுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுப்போமா? சரி, சாகி போர்காச நம்பர் அது அப்புறமா தரேன்.